சாத்தான் என்ன பார்க்குறான்னா, ஆஹா இவங்களுக்குள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படியாமை எண்ணத்தை மட்டும் கீழ்ப்படிய விடாமல் வச்சுட்டோன்னா என்ன ஆயிரும், இவங்கள தட்டிடலாம். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சூழ்நிலையை பாரு, சூழ்நிலையில் அப்படி இல்லையே, உன் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, உன் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா உனக்கு விடுதலை வராது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், சிந்தையில் அந்த சத்தத்திற்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், செவி கொடுத்த உடனே நம்முடைய சிந்தை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விடுகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அப்போது இது என்ன ஆயிடுதுன்னா, இப்படி இந்த சின்ன கான்ட்ரடிக்ஷனை கொண்டாடும் போது சில நேரத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன பண்ணிடுறோம், தள்ளிடுறோம். அதை சாத்தான் கட்டாயமாக நம்மளை செய்ய வைப்பான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு விளைவுகள் ரொம்ப பயங்கரமானது. தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டோம், தேவனுடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு வரக்கூடிய விளைவுகள் மிக மிக பயங்கரமானது.